வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் கதிர்வேல். 2024ஆம் வருடத்தில் வரக்கூடிய ஐபிஓ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 2023ல் வந்திருந்த நிறுவனங்கள், அவங்களுடைய ஐபிஓவின் மூலியமாக வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஐபிஓ அப்படிங்கிறது என்ன? காமன் மேன், ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில் ஐபிஓ அப்படிங்கும்போது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது அதோடைய விரிவாக்கம். அதோடைய சுருக்கமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து பொருளாதார பின்புலம், பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு பின்புலம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. பங்குச்சந்தையை பற்றின ஒரு பின்புலம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. புரிதல் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அறிதல் கூட இல்லாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் பழக்கப்படாத வார்த்தைகளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு புரியும் விதமாக ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தின் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குவது. பொதுமக்களுக்கு வழங்குவது அப்படின்னா இலவசமாக கிடையாது. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டேயில் வந்துட்டு அந்த வாங்கக்கூடிய நபர்களுடைய டிமேட் கணக்குக்கு சென்றடையும்படி செய்யக்கூடிய அந்த டேக்கு பேர் வந்து லிஸ்டிங் செரிமனி அப்படின்னு பேர். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தின் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குவது. சரிங்களா? அதனால் இப்போ வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன, ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்து தான் அந்த பொதுமக்கள் வாங்குறாங்க இல்லையா? அப்படி வாங்கக்கூடிய அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் அந்த கம்பெனி வந்து அந்த நிறுவனம் வந்து லாபத்தை வந்து ஈட்டுதோ அப்போல்லாம் வந்து இவங்களுக்கும் ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து எப்படி இருக்கும், அந்த பங்குகளுடைய விலை உயரும். ₹100க்கு ஒரு ஐபிஓவில் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் வளரும் பொழுது அது எப்படி இருக்கும், அது ஒரு ₹500, ₹1000 இந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி போகிறது. ஸோ அந்த நிறுவனமும் வளரும். அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கக்கூடிய காமன் மேன் அவங்களுடைய நிதி நிலைமையும் உயரும். இதுதான் வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? 2023ல் நிறைய நிறுவனங்கள் வந்து உள்ளே வந்தாங்க ஐபிஓ மூலிமா. நிறைய வந்து அது 200லேருந்து 250% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துருக்கு. அந்த மாதிரியான சில நிறுவனங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. இப்போ 2024லையும் சில நிறுவனங்கள் வர இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஐபிஓ வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இந்த பங்குச்சந்தையை டேப் பண்ணக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு விளக்கும் விதமாக ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். அதாவது ஒரு நிறுவனம் அந்த தேவைப்படக்கூடிய அந்த வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $5.3 பில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பணம் தேவைப்படுது. ஆனால் வந்து எவ்வளோ பணம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, $172 பில்லியன் அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த அலாட் ஆகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஐபிஓவில். ஸோ தேவைப்படுறது வந்துட்டு ₹500 அப்படிங்கும்போது அங்கே வந்து $5 கோடி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். $5.3 பில்லியன் தேவைப்படுற இடத்துல $172 பில்லியன் அளவுக்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்குச்சந்தையை டேப் பண்ணுறதுக்கு, இந்த ஐபிஓ மூலிமா வந்துட்டு பங்குகளை வாங்குறதுக்கு மக்கள் முனைப்பு காட்டுறாங்க, அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நிறுவனத்துடைய ஐபிஓ லிஸ்டிங்கில் வந்து நம்ம கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்களுக்கிட்ட எல்லாம் ப்ரே பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ காமனாக வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு தகவல்கள், செய்திகள் எதுவாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக ரொம்ப சுலபமாக வந்து சென்றடையுது. மேலும் சொல்லப்போனால் வந்து அவங்க 90% இந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேவைகளை அவங்க இந்த தொலைபேசி வாயிலாகவோ இல்லை வந்து ஆன்லைன் மூலமாகவோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அது. ஸோ இந்த முன்னேற்றம் இந்த வகையில் வந்து இங்கே வருது. ஈஸியாக வந்துட்டு இந்த பங்குச்சந்தையை டேப் பண்ண முடியுது. முன்னாடி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ டிஜிட்டல் இந்தியா நிறைய விஷயங்களை, நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்கே இன்னும் பேக் டு டாபிக். இந்த வருஷத்தில் எவ்வளோ வந்து ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $7.3 பில்லியன் ஒர்த் ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் ஒரு 1,70,000 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் $7.3 பில்லியன் ஷேர்ஸ். அந்த மதிப்புள்ள ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி அளவுக்கான ஷேர்ஸை வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்துட்டு இப்போ இந்த 2023ல் இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரெக்கார்டு எப்போ அப்படின்னு நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, $8.3 பில்லியன் அளவுக்கு
இந்த ஐபிஓ மூலிமா ஃபண்டு ரைஸ் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2021. அதாவது அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த பீரியடை தாண்டி நம்ம வெளியே வரும் பொழுது, வெளியே வந்துட்டு இருக்க அந்த காலத்தில் நிறைய வந்துட்டு ஐபிஓ நிறுவனங்கள் வந்து இந்த ஐபிஓ லிஸ்டிங்கில் உள்ளே வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை அப்படிங்கிறது அப்போதைக்கு இருந்திருக்கு. $18.3 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரீசன்ட் டேஸில் வந்து இந்த பங்குச்சந்தைக்கு வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 11 மில்லியன் அக்கௌண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் டேஸில். சரிங்களா? இது இல்லாமல் 2020க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே வந்து 3 மில்லியன் அளவுக்கு தான் இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து 2020க்கு முன்னாடி, நான் கோவிடுக்கு முன்னாடி சொல்லும்போது அது வந்து 3 மில்லியன் அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஐபிஓ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு கிடச்சிடாதா, நமக்கும் ஒரு நல்ல நிறுவனத்தில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஒரு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு 5 நிமிஷம் வேலை, அவ்வளோதான். அது ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ண முடியும், உங்களால் சில நிறுவனங்களுடைய பங்குகளை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஐபிஓ ரூட் மூலிமா. சரி, இதுதான் வந்து ஐபிஓ. அண்ட் ஐபிஓவில் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் என்னென்னு சொல்லலாம், அதில் இருக்கக்கூடிய ஒரு மோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ சமீப காலத்தில் இது அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2023 என்ன வந்துச்சு, 2024 என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 23 வந்ததில் உங்களுக்கு 200லேருந்து 250% வரைக்கும் சில நிறுவனங்களுடைய மல்டி பேக்கர் ஐபிஓ நடந்திருக்கு. அதில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா IREDA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டேவ் ஏஜென்சி லிமிடெட் அப்படிங்கிறது. இப்போ ப்ரெசென்ட்டாக அது எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? ₹108 இருக்குது. இது உள்ளே வரும்பொழுது இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ₹30, ₹32 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட் ஆகும்பொழுது ₹50. இப்போ அது எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், ₹108. ஸோ நீங்கள் வந்து ₹32 நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 108 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் 3-fold ரிட்டர்ன்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல இதை கொடுத்துருந்துருக்கு IRDA. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ், மோஸ்ட் வாண்டட் ஐபிஓவாக இருந்த ஒரு விஷயம். டாடா குழுமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம். ஸோ இது இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ₹1243 இருக்குது. இதுக்கு வச்சிருந்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து ₹475. இப்போ போயிட்டு இருக்கிறது 1243. ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் பேண்ட் வந்து 475லேருந்து ₹500 அப்படிங்கிற மாதிரி. பட் லிஸ்ட் ஆகும் பொழுதே உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், ₹1200 ஓப்பன் ஆகிருக்கு. வித்தின் லிஸ்டிங் டே இட் செல்ஃப் இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 120% இதை வந்து உங்களுக்கு அதிகப்படியாக கொடுத்துருந்துருக்கு. சரிங்களா? ஒரே நாள்லேயே வந்துட்டு இது, அதாவது சில நிறுவனங்களுடைய ஐபிஓ பேஸ் பண்ணது, அதுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட், அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணது, அந்த நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பேஸ் பண்ணது. அடுத்து சிக்னேச்சர் குளோபல் இந்தியா, இவங்களுடைய ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹795 இருக்குது. சரிங்களா? இதுக்கு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து ₹366லேருந்து ₹385. இது லிஸ்ட் ஆகும்பொழுது ₹445 இருந்திருக்கு. இப்போ ₹795. நல்ல கிராண்ட் சக்ஸஸ் இந்த ஐபிஓவுமே. அடுத்து இஎம்எஸ், இந்த இஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறது இஎம்எஸ் லிமிடெட். இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 439. இதுக்கு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200லேருந்து 211 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பை பண்ணணும். அப்போ லிஸ்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ₹280லேருந்து 282 இப்படிங்கிற மாதிரியே லிஸ்ட்டாக இருந்திருக்கு, ஓப்பன் ஆகிருந்திருக்கு பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும். இப்போ ப்ரெசண்ட்டாக 439. கிரேட் ரிட்டர்ன்ஸ் இது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில், ஒரு வங்கியில் வந்து எஃப்டியில் நீங்கள் வச்சுருந்தாலோ, இல்லை ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டியில் நீங்கள் வச்சுருந்தாலோ, உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எவ்வளோவா நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல உங்களால் எப்படி பார்க்க முடியும்? ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் சொல்ல முடியாது, இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம சொல்லணும். அது மாதிரி CNDLM இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக ₹653 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 250லேருந்து 205. ஓப்பன் ஆகும் பொழுதே 401, 403 அப்படிங்கிற மாதிரி 401, 403 வந்துட்டு ஓப்பன் ஆகிருந்திருக்கு. சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட்டாக போயிட்டு இருக்கிறது எவ்வளோ உங்களுக்கு, 653. கிரேட். இதுவுமே ஒரு நல்ல ஒரு இது. ஸோ நல்ல நிறுவனங்களில் வந்து அவங்களுடைய ஐபிஓ வருது அப்படின்னா அதை அப்படியே மோஸ்ட் வாண்டடாக வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வரும்பொழுது அதுக்கு அப்ளை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. லிஸ்ட் ஆகும் பொழுது சம்டைம்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல நிறுவனங்களை அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது 2024 என்ன முக்கியமான ஐபிஓ இருக்குது, மோஸ்ட் அவைட்டட் அண்ட் மோஸ்ட் வாண்டட் ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 IPOs டு வாட்ச் அவுட் ஃபார் 2024. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விக்கி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜொமேட்டோ வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்துட்டு
அந்த ஃபுட் செயின் டெலிவரி சேனல்ஸில் வந்துட்டு ஜொமேட்டோ ஆல்ரெடி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்விக்கி ஐபிஓ வந்துட்டு மோஸ்ட் அவைட்டட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஐபிஓ அது ஒன்று இருக்குது. அடுத்து ஃபர்ஸ்ட் க்ரை. இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சைல்டு கேர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது ஃபர்ஸ்ட் க்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஐபிஓ வந்து டேப் பண்ணுறதுக்கு வருது 2024. இது வந்து கவனிக்கக்கூடிய ரெண்டாவது விஷயமா இருக்குது. அடுத்து ஓலா எலக்ட்ரிக், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய ஐபிஓ 2024 வருது. அடுத்து ஓயோ வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ப்ராசஸில் இருந்துகிட்ருக்கு. இவங்களுடைய இதுவும் வந்துட்டு மோஸ்ட் அவைட்டட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஐபிஓவாக இருக்குது. ஏன்னா போஸ்ட் கோவிடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய மக்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள், அதாவது உணவு பழக்க வழக்கம்னா அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வளர்ந்துருக்க மாதிரி, அந்த 3 வருஷம் நம்ம அடைபட்டு கிடந்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கையில் காசை எடுத்துக்கிட்டு சுற்றுலா, வெளியே போய் தங்கணும், டூரிசம், ஸோ இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் அண்ட் டூரிசம் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸில். சரிங்களா? ஸோ இது வந்து ஓயோ, இது ஒன்று இருக்குது. அடுத்து போர்ட்டி மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப். இது போர்ட்டி மெடிக்கல் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே வந்துட்டு இப்போது 2004 லிஸ்ட் ஆகிறதுக்கான வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த நிறுவனங்களை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு அது சம்மந்தப்பட்ட நீங்கள் செய்தித்தாள்களில் வரும் பொழுது உங்கள் கண்ணில் படுறது நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை தேடி பார்த்துக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்தின் பேரில். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நிறுவனங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் அதுக்கு எப்படி க்ரோத் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அவங்களுடைய ப்ராசஸ் என்ன, அவங்களுடைய சர்வீஸ் என்ன, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன, எப்படி ரீச் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஆர்வத்தின் பேரில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நிறுவனங்கள் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஜாக்பாட்டான ஒரு இயராக இந்த 2024 இருக்கிறதுக்கு டீம் பவர் ஆஃப் மணி பை ஆர்ஜே உங்களை வாழ்த்துகிறது. நன்றி.